வாங்க அப்பத்தா வீட்டுக்கு எல்லோரும் பொங்கல் சாப்பிட வாங்க. கரெக்டாக நம்ம எல்லோரும் நகரத்தார் இதில் சொன்ன மாதிரி 12:20க்கு அழகை போல் பொங்கல் வச்சு விளக்கிடுற சட்டி எல்லாம் இதுக்குள்ளே வைக்கிற ஜாமாங்க சமைச்ச பொருள்கள் எல்லாம் இருக்குது. அருமையாக வெண்பொங்கல் வெண்ணெய் மாதிரி ரெடி ஆகிருக்காங்க. சூப்பராக பாருங்கள். அதே மாதிரி சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிருக்காங்க. வெரி நைஸில் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும். வாங்க அப்பத்தா வீட்டுக்கு சாப்பிட வாங்க. சுவாமிக்கு நம்ம வலது பக்கம், அந்த பக்கம் பார்த்தா சுவாமிக்கு அந்த பக்கம் வலது பக்கம், நமக்கு இந்த பக்கம் பார்த்தா சுவாமி திசையிலும் தானே சுவாமி இருக்கார். இப்போ சுவாமிக்கு நம்ம இந்த காய்கறி எல்லாம் வைப்போமா, வச்சுட்டு அப்புறம் நம்ம சக்கரை பொங்கல்லாம் வைப்போம். ஓகேவா? இது என்னது சொல்லுங்கள்? பரங்கிக்காய் பொரியல். முருகனுக்குனாலும் எல்லாருக்கும் என்ன பரங்கிக்காய் தான் நாட்டுக்காயில் மெயினான காய் பரங்கிக்காய் தான். ஓகேவா? வாங்க அப்பத்தா கூட வெஜ்ஜை நேரத்தெல்லாம் எடுத்து வைக்க வாங்க. அதுக்கு தானே பேரன் பேத்தி புள்ளக்குட்டி அருமையான பாருங்கள் முழு இவ்வளோ பெரிய மதகுப்பட்டி எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்க எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்கா? வெரி நைஸ்ல. எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காய் சுவாமிக்கு வைப்போம். சுவாமிக்கு அருமையான எண்ணெயில் வதக்கின எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா இருக்கா? வாங்க. வெளிநாட்டு பிள்ளைங்க அம்மானு சாப்பாடுக்கு ஆசைப்படுற பிள்ளைங்க, பிரியப்படுற பிள்ளைங்க எல்லோரும் வாங்க அப்பத்தா வீட்டுக்கு வாங்க. எண்ணெய் கத்திரிக்காயை கரண்டியை பிடிச்சி மூக்கிற அளவுக்கு கத்திரிக்காய் எம்பிட்டு பெருசு பாருங்கள், லட்டு மாதிரி இருக்கா கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வெரி நைஸ் இல்லை. அப்புறம் பரங்கிக்காய் வச்சோம். இப்போ அடுத்து வாழைக்காய் வைக்கிறேன். அப்பத்தாவுக்கு 7 வயசுலேருந்து அம்மா வீட்டில் எப்படியோ, அடுத்து மாமியார் வீட்டில் எல்லாம் பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல் தான். இப்போ இன்னொன்று என்ன சேர்ந்துருக்கு அப்பத்தாவுக்கு? அருமையாக அப்பத்தா அன்புடன் சேனல். இது இறைவன் கொடுத்தது தானே, கடவுள் கொடுத்தது தான். எதுவுமே நம்ம அந்த இதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும். அருமையாக இருக்கு பாருங்கள். வாழைக்காய், கத்திரிக்காய், தேங்காய் தண்ணி, நெய். அடுத்தது என்ன? அருமையான சக்கரவள்ளி கிழங்கு, மதகுப்பட்டி சக்கரவள்ளி கிழங்கு இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கா? இதில் என்ன ஒரு அருமையானது, நம்ம யாரை நினைக்கணும்? வள்ளுவர். அவர் டெய்லி தண்ணியும் ஊசியும் கொண்டாந்து வைக்க சொல்லுவாராம். அந்த அம்மா வாசுகி அம்மா என்னைக்காவது சாப்பாடை சிந்துனாங்கன்னா அதை நினச்சிட்டு அந்த அன்னத்தை இது பண்ணுறதுக்காக. ஆனால் வாசுகி அம்மா ரொம்ப பதிவிரதையில் அவங்க கடைசி வரைக்கும் சாப்பாடு பரிமாறையில் சிந்தவே இல்லையாம். பார்த்தீங்களா? இப்போ